அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 210வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 41 முதல் 44 வரை. எசேக்கியேல் அதிகாரம் 41. பின்னர் அவர் என்னை கோவிலின் கூடத்திற்கு அழைத்து சென்று அதன் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒரு புறம் 6 முழ அகலமும் மறுபுறம் 6 முழ அகலமும் கொண்ட கூடார அளவுடையதாய் இருந்தது. வாயிலின் அகலம் 10 முழம், வாயிலின் புடைநிலங்கள் ஒவ்வொரு பக்கமும் 5 முழம் இருந்தன. பின்பு அவர் கோவிலின் கூடத்தை அளந்தார். அது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் உடையதாய் இருந்தது. பின்னர் அவர் உட்கூடத்திற்கு போய் அதன் வாயிலின் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒவ்வொன்றும் 2 முழ அகலமுடையதாய் இருந்தன. வாயில் 6 முழ அகலமுடையதாய் இருந்தது. அதன் வெளிப்புடைநிலை ஒவ்வொரு பக்கமும் 7 முழ அகலம் கொண்டிருந்தது. அவர் உட்கூடத்தின் நிலத்தை அளந்தார். அது 20 முழம். அதன் அகலம் வெளிக்கூட விளம்பு வரை 20 முழமாக இருந்தது. அவர் என்னிடம், இதுவே திருத்தூயகம் என்றார். கோவில் சுவர்களுக்கு எதிரே அமைந்த அறைகள். பின்னர் அவர் கோவில் சுவரை அளந்தார். அதன் அகலம் 6 முழம். கோவிலை சுற்றியுள்ள ஒவ்வொரு அறையும் 4 முழ அகலம் கொண்டிருந்தது. பக்கத்து அறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் 3 அடுக்குகளாய் இருந்தன. ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறைகள் இருந்தன. இந்த அறைகள் கோவில் சுவர் மேல் ஊன்றியிராமல் இருபுறத்திலும் உள்ள சுற்றுக்கட்டுகள் விளிம்பை ஆதாரமாக கொண்டிருந்தன. கோவிலை சுற்றியிருந்த பக்க அறைகள் அடுக்குகள் உயர உயர அகல மிகுதியானவையாய் இருந்தன. கோவிலை சுற்றிய அமைப்பு மேலே போக போக அகலமானதாய் கட்டப்பட்டிருந்தது. அதனால் மேலே இருந்த அறைகள் தமக்கு கீழே இருந்த அறைகளை விட அகலம் கூடியனவாய் இருந்தன. கீழ்த்தளத்தில் இருந்து நடுத்தளம் வழியாக மேல் தளத்திற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. கோவிலை சுற்றிலும் அதன் தலைமேடை உயர்ந்திருக்க கண்டேன். அதுவே பக்க அறைகளின் தலைமேடையாகவும் இருந்தது. அது ஒரு கோவிலின் அளவாகிய 6 முழம் இருந்தது. பக்க அறைகளின் வெளிச்சுவர் 5 முழ அகலமுடையதாய் இருந்தது. ஆலயத்தின் பக்க அறைகளுக்கும் குருக்களின் அறைக்கும் இடையிலுள்ள திறந்த வெளி 20 முழம் அளவாய் கோவிலை சுற்றி இருந்தது. பக்க அறைகளுக்கு திறந்த வெளியிலிருந்து வடக்கு பக்கம் ஒன்றும் தெற்கு பக்கம் ஒன்றுமாக 2 வாயில்கள் இருந்தன. திறந்த வெளியை தொட்ட தலைமேடை எப்பக்கமும் 5 முழம் அகலமுடையதாய் இருந்தது. மேற்கே அமைந்த கட்டடம். மேற்கு பக்கத்தில் கோவில் முற்றத்தை நோக்கிய கட்டடம் 70 முழ அகலம் கொண்டிருந்தது. கட்டடத்தின் சுவர் எப்பக்கமும் 5 முழ அகலமும் 90 முழ நீளமும் கொண்டிருந்தது. கோவிலின் வரையளவுகள். பின்னர் அவர் கோவிலை அளந்தார். அது 100 முழம் நீளமுடையதாய் இருந்தது. கோவிலின் முற்றமும் சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும் 100 முழ நீளமுடையதாய் இருந்தன. கோவிலின் முகப்பும் அதன் கிழக்கு முற்றமும் 100 முழ அகலமுடையனவாய் இருந்தன. பின்னர் அவர் கோவிலின் அருகில் இருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன் ஒவ்வொரு பக்கமும் இருந்த மேடை இருக்கையுடன் அளந்தார். அது வெளிக்கூடம், உட்கூடம், முற்றத்தை நோக்கிய புகுமுக மண்டபம் உட்பட 100 முழமாய் இருந்தது. கோவில் அமைப்பு விளக்கம். அவை 3ஐயும் சுற்றிய மேடைகள், இருக்கைகள், வாயிற்படிகள், குறுகலான பலகணிகள், வாயிற்படிகளை உள்ளடக்கியதும் தாண்டியதுமான அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகனி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் வேயப்பட்டிருந்தன. வாயிலிலிருந்து உள்கூடம் வரையிலும் வெளியேயும் சுற்றிலும் இருந்த சுவர்களில் உள்ளேயும் வெளியேயும் கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு கெருபையும் அடுத்து ஒரு பேரீச்ச மர வடிவம் அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெருபுக்கும் 2 முகங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று பேரீச்ச மரத்தை நோக்கிய மனித முகமாகவும் மற்றொன்று அடுத்த பேரீச்ச மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும் கோவில் முழுவதும் அமைந்திருந்தன. தளத்திலிருந்து வாயிலின் மேற்பகுதி வரை வெளிக்கூட சுவர்களின் கெருபுகள் பெரீச்ச மர வடிவங்கள் அமைந்திருந்தன. கோவில் கூடத்திற்கு நீள் சதுர வாயிற்கதவு இருந்தது. திருத்தூயகத்தின் முன்னும் அது போன்றே இருந்தது. மரப்பலிமேடை. அங்கே 3 முழ உயரமும் 2 முழ நீளமும் கொண்ட ஒரு பீடம் இருந்தது. அதன் முனைகளும் அடிப்பகுதியும் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதரினிடம், ஆண்டவரின் திருமுன்னிலை மேசை இதுவே என்றார். வாயிற்கதவுகள். கோவில் கூடத்திற்கும் திரு தூயகத்திற்கும் 2 வாயில்கள் இருந்தன. வாயில்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 இரட்டை கதவுகள் இருந்தன. கோவில் கூடத்தின் கதவுகளில் சுவர்களில் அமைக்கப்பட்டிருந்தது போலவே கெருபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. புகுமுக மண்டபத்தின் முன்னால் மரத்தினால் ஆன விதானம் இருந்தது. புகுமுக மண்டபத்தின் பக்க சுவர்களில் குறுகலான பலகணிகளும் ஒவ்வொரு பக்கத்திலும் பேரீச்ச மர வடிவங்களும் இருந்தன. கோவிலின் பக்க அறைகளில் விதானங்கள் இருந்தன. எசேக்கியேல் அதிகாரம் 42. கோவில் அருகே அமைந்த 2 கட்டடங்கள். பின்னர் அம்மனிதர் என்னை வடதிசை வழியாய் வெளிமுற்றத்திற்கு அழைத்து சென்று
கோவில் முற்றத்திற்கு எதிரிலும் வட திசையிலும் உள்ள வெளிச்சுவருக்கு எதிரிலும் இருந்த அறைகளுக்கு இட்டு சென்றார். வடதிசை நோக்கி வாயில் இருந்த கட்டடம் 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்டிருந்தது. உள்முற்றத்திற்கு 20 முழத்திற்கு இருபக்கமும் இருந்த பகுதியிலும் வெளிமுற்றத்தின் நடைமேடைக்கு எதிரில் இருந்த பகுதியிலும் எதிரெதிரான மேடை இருக்கைகள் 3 அடுக்குகளாய் இருந்தன. அறைகளின் முன்னே ஓர் உள் வழிப்பாதை இருந்தது. அதன் அகலம் 10 முழம், நீளம் 100 முழம். அவ்வறைகளின் கதவுகள் வடக்கு பக்கத்தில் இருந்தன. மாடி அறைகள் குறுகியவையாக இருந்தன. ஏனெனில் மேடை இருக்கைகள் கீழ்த்தள அறைகளில் இருந்து நடுத்தள அறைகளில் இருந்தும் கொண்ட இடத்தை விட மிகுதியான இடத்தை மேலறைகளில் இருந்து எடுத்து கொண்டன. முற்றங்களில் இருந்தது போல 3ஆம் தளத்தில் தூண்கள் இல்லை. எனவே கீழ்த்தளம் மற்றும் நடுத்தள அறைகளை விட அவை இடம் குறைந்தனவாய் இருந்தன. அறைகளுக்கும் வெளிமுற்றத்திற்கும் இணையாக ஒரு வெளிச்சுவர் இருந்தது. அது அறைகளின் முன்னால் 50 முழ நீளமுடையதாய் இருந்தது. வெளிமுற்றத்தை ஒட்டிய அறைகள் 50 முழ நீளமுடையவை. ஆனால் கோவிலின் வெளிக்கூடத்தின் முன் இருந்தவையோ 100 முழ நீளமுடையவை. கீழ்த்தள அறைகளுக்கு வெளிமுற்றத்திலிருந்து நுழைய கிழக்கு பக்கத்திலே ஒரு வாயில் இருந்தது. கிழக்கு பக்கத்தில் வெளிமுற்றத்தை தொட்டவாறும் வெளிச்சுவருக்கு எதிரிலுமாக அறைகள் இருந்தன. அவற்றின் முன்னால் ஒரு வழிப்பாதை இருந்தது. இவை வடக்கு பக்க அறைகளைப் போலவே இருந்தன. அவற்றைப் போலவே நீள அகலங்களும் வெளி செல்லும் வாயில்களும் மற்றும் அமைப்பு தோற்றங்களும் இருந்தன. வடக்கு புற வாயில் வழிகளைப் போலவே தெற்கு புற அறைகளுக்கும் வாயில் வழிகள் இருந்தன. கிழக்கு புறம் வரை செல்லும் சுவருக்கு இணையான வழிப்பாதையின் தொடக்கத்தில் ஒரு வாயில் இருந்தது. கிழக்கு புறம் வரை செல்லும் சுவருக்கு இணையான வழிப்பாதையின் தொடக்கத்தில் ஒரு வாயில் இருந்தது. அதன் வழியாய் அறைகளுக்கு செல்ல இயலும். பின்னர் அம்மனிதர் என்னிடம் சொன்னார், கோவில் முற்றத்தை நோக்கி இருக்கும் வடக்கு மற்றும் தெற்கு அறைகள் யாவும் தூய அறைகள் ஆகும். அங்கே ஆண்டவர் அணுகி வரும் குருக்கள் உன்னத பலிப்பொருள்களை உண்ணுவர். அவர்கள் அங்கே உன்னத பலிப்பொருள்களான தானிய படையல், பாவம் போக்கும் பலிப்பொருள்கள், குற்ற நீக்க பலிப்பொருள்கள் ஆகியவற்றை வைப்பர். ஏனெனில் அது தூய இடமாகும். குருக்கள் தூய இடங்களில் நுழைந்த பின் அவர்கள் பணிபுரிய பயன்படுத்திய திரு உடைகளை அங்கேயே கலற்றி வைக்காமல் அங்கிருந்து வெளியேறக்கூடாது. ஏனெனில் அவை தூயவை. மக்கள் பகுதிக்கு போகும் முன் அவர்கள் வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். கோவில் பகுதிகளின் வரையளவுகள். கோவிலின் உட்புற பகுதிகள் அளந்து முடிந்த பின் அவர் என்னை கிழக்கு வாயில் வழியாக வெளிக்கொணர்ந்து கோவிலை சுற்றிலும் அளந்தார். அவர் கிழக்கு பகுதியை அளவுகோலால் அளந்தார். அது 500 கோல்கள் இருந்தது. அவர் வடக்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. அவர் தெற்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. பின்னர் அவர் மேற்கு பக்கம் திரும்பி அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. இவ்வாறு அவர் அப்பகுதியை 4 புறமும் அளந்தார். ஒவ்வொரு புறமும் சுவர் 500 முழம் இருந்தது. அச்சுவர் தூயகத்தை மக்கள் பகுதியிலிருந்து பிரித்தது. எசேக்கியேல் அதிகாரம் 43. கோவிலுக்குள் ஆண்டவர் வருதல். பின்னர் அம்மனிதர் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதை கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும் கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோவிலினுள் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோவிலில் இருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். இஸ்ரேல் வீட்டார் இனி ஒருபோதும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்த மாட்டார். அவர்களோ அவர்கள் அரசர்களோ விபச்சாரத்தினாலோ அவர்களுடைய அரசர்களின் உயிரற்ற சிலைகளினாலோ தொழுகை மேடுகளில் தீட்டுப்படுத்த மாட்டார். அவர்களின் வாயிற்படியை என் வாயிற்படிக்கு அருகிலும் அவர்கள் கதவுகளை என் கதவு நிலைகளுக்கு எதிரிலும் வைத்து எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சுவரை மட்டும் வைத்து என் திருப்பெயரை அவர்களின் அருவருப்பான செயல்கள் மூலம் தீட்டுப்படுத்தினர். எனவே அவர்களை நான் என் சினத்தில் அழித்தேன். இப்போது அவர்கள் தங்கள் விபச்சாரத்தையும் தங்கள் அரசர்களின் உயிரற்ற சிலைகளையும் என்னிடமிருந்து அகற்றிவிடட்டும். அப்போது நான் அவர்களிடையே என்றென்றும் வாழ்வேன். நீயோ இஸ்ரேல் வீட்டாருக்கு கோவிலை பற்றி விவரி. அதன் மூலம் அவர்கள் தங்கள் பாவங்கள் குறித்து வெட்கமுறட்டும். கோவிலின் அளவு முறையை அவர்கள் ஆராயட்டும். அவர்கள் தாங்கள் செய்ததெல்லாம் குறித்து வெட்கமுற்றால் அவர்களுக்கு கோவிலின் அளவு முறையை காட்டு.
அதன் கட்டமைப்பையும் வெளிவாயில்களையும் நுழைவாயில்களையும் அதன் முழு அமைப்பையும் எல்லா முறைமைகளையும் முழு திட்டத்தையும் சட்டங்களையும் தெரிவி. இவற்றை அவர்கள் கண் முன்னால் எழுதிவை. அப்போது அவர்கள் அத்திட்டத்தின்படி நடந்து அதன் எல்லா முறைமைகளையும் கடைபிடிப்பார்கள். கோவிலின் சட்டம் இதுவே. மலையின் உச்சியில் உள்ள எல்லா சுற்றுப்பகுதிகளும் உன்னத இடங்களாகும். இதுவே கோவிலின் சட்டமாகும். பலிமேடை முழு அளவுக்கேற்ப பீடத்தின் அளவுகள் பின்வருமாறு: 1 முழம் என்பது 1 முழமும் 4 விரற்கடையும் கொண்டது. பீடத்தின் அடிப்பாகம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் கொண்டது. சுற்றுப்புறத்தில் அதன் ஓரத்தில் 1 சான் விளிம்புகள் இருக்கும். பீடத்தின் உயரம் இதுவே. நிலத்தில் அடிப்பாகத்திலிருந்து கீழ் விளிம்பு வரை இதன் உயரம் 2 முழம், அகலம் 1 முழம். சிறிய விளிம்பு முதல் பெரிய விளிம்பு வரை உயரம் 4 முழம், அகலம் 1 முழம். பலிபீட சிகரம் 4 முழ உயரமானது. 4 கொம்புகள் சிகரத்திலிருந்து மேல் நோக்கி இருந்தன. பலிபீட சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் கொண்ட சமசதுரமானது. மேல் விளிம்பு 14 முழ நீளமும் 14 முழ அகலமும் கொண்ட சமசதுரமானது. அதன் கனம் சுற்றிலும் 1/2 முழமும் அதன் அடிப்பாகம் சுற்றிலும் 1 முழமுமாயிருந்தது. பீடத்தின் படிகள் கிழக்கு நோக்கி இருந்தன. பலிமேடை அர்ப்பணம். பின்னர் அம்மனிதர் என்னிடம் கூறியது: மானிடா, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. பீடத்தை கட்டிய பின் பீடத்தில் எரிபலி இடுகையில் குருதி தெளிப்பு பலியிடுகையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் ஆவன. என்னை அணுகி வந்து என் முன்னிலையில் திருப்பணி புரியும் சாதோக்கின் வழிவந்த லேவியராகிய குருக்களுக்கு ஒரு இளங்காளையை பாவம் போக்கும் பலியாக தர வேண்டும். இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. நீங்கள் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பீடத்தின் 4 கொம்புகளிலும் மேல் விளிம்பின் 4 முனைகளிலும் சுற்றுமுள்ள சதுரங்கள் முழுவதிலும் தடவ வேண்டும். இவ்வாறு பீடத்தையும் புனிதப்படுத்தி அதற்கு கரை நீக்கம் செய்ய வேண்டும். பாவம் போக்கும் பலிக்கான இளங்காளையை கோவில் பகுதியில் தூயகத்துக்கு வெளியே குறிப்பிட்ட பகுதியில் எரிக்க வேண்டும். 2ஆம் நாள் 1 மாசமறுவற்ற ஆட்டுக்கிடாயை எடுத்து பாவம் போக்கும் பலியாய் செலுத்த வேண்டும். இவ்வாறு இளங்காளையினால் புனிதப்படுத்துவது போல் பீடத்தை புனிதப்படுத்த வேண்டும். அதை புனிதப்படுத்தி முடிந்த பின் நீங்கள் மந்தையிலிருந்து மாசமறுவற்ற ஒரு இளங்காளையையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் பலியிட வேண்டும். அவற்றை ஆண்டவரின் முன்னிலையில் படைக்க வேண்டும். குருக்கள் அதன் மேல் உப்பு தூவி அவற்றை ஆண்டவருக்கு எரிபலியாய் அளிக்க வேண்டும். 7 நாள்களுக்கு தினமும் பாவம் போக்கும் பலியாய் நீங்கள் ஆட்டுக்கிடாயை கொடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் மந்தையிலிருந்து மாசமறுவற்ற ஒரு இளங்காளையையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கொடுக்க வேண்டும். 7 நாள்களுக்கு அவைகள் பீடத்திற்காய் பாவக்கழுவாய் செய்து அதை புனிதப்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர்கள் அதை அர்ப்பணிப்பார்கள். இந்நாள்கள் முடிந்த பின் 8ஆம் நாளிலிருந்து குருக்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்த வேண்டும். நான் அவற்றை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் அதிகாரம் 44. கிழக்கு வாயிலின் சிறப்பு. பின்னர் அம்மனிதர் என்னை தூயகத்தின் வெளிவாயிலுக்கு திரும்பவும் கூட்டி வந்தார். அது கிழக்கு முகமாயிருந்தது. அது மூடப்பட்டிருந்தது. ஆண்டவர் என்னிடம் கூறியது: இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும். அது திறக்கப்படக்கூடாது. யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது. ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார். இது மூடியே இருக்க வேண்டும். தலைவன் மட்டுமே வாயிலுக்கு உட்புறம் ஆண்டவரின் முன்னிலையில் உண்பதற்காக அமரலாம். அவன் வாயிலின் புகுமுக மண்டபம் வழியாய் உள் நுழைந்து அதே வழியில் வெளிவர வேண்டும். கோவிலுக்குள் செல்வதற்கான நெறிமுறைகள். பின்னர் அம்மனிதர் என்னை வடக்கு வாயிலின் வழி கோவிலுக்கு முன்னால் அழைத்து வந்தார். அப்போது ஆண்டவரின் மாட்சி அவர்தம் கோவிலை நிரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்து முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரினிடம் சொன்னது: மானிடா, ஆண்டவரின் கோவிலை பற்றி நான் சொல்லும் எல்லா நியமங்களையும் சட்டங்களையும் கவனமாய் காதால் உற்று கேட்டு இதயத்தில் பதித்துவை. அவ்வில்லத்தின் எல்லா வாயில்களிலும் நுழைவது பற்றியும் தூயகத்தின் வாயில்களில் நின்று வெளி செல்வது பற்றியும் கவனமாய் கேள். கலக வீட்டாராகிய இஸ்ரேலுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, உங்கள் அருவருப்பான செயல்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் எனக்கு அப்பங்களும் கொழுப்பும் இரத்தமும் கொண்டு வரும்போதே உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத அந்நியரை என் தூயகத்திற்கு கூட்டி வந்து என் இல்லத்தை தீட்டுப்படுத்தினீர்கள். உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களாலும் உடன்படிக்கையை முறித்தீர்கள். நீங்கள் என் தூய பொருள்களை பாதுகாக்காமல் உங்களுக்கு பதிலாக அந்நியர்களிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத எந்த அந்நியரும் இஸ்ரேலரிடையே வாழும் அந்நியரும் கூட என் தூயகத்தில் நுழையக்கூடாது. குருத்துவ பணியிலிருந்து லேவியர் நீக்கம். இஸ்ரேலர் என்னை விட்டு விலகி சென்று அவர்கள் தெய்வ சிலைகளுக்கு பின்னால் திரிந்தபோது அவர்களுடன் என்னை விட்டு விலகிவிட்ட லேவியரும் கூட தங்கள் குற்றபலியை சுமக்க வேண்டும். அவர்கள் கோவிலின் வாயில்களை காக்கும் பொறுப்பேற்று என் தூயகத்தில் பணிபுரியலாம். எரிபலிகள் மற்றும் மக்கள் பலிகளுக்கான விலங்குகளை வெட்டலாம்.
மக்கள் முன்னிலையில் நின்று அவர்களுக்கென திருப்பணி புரியலாம். அவர்கள் அவர்களின் தெய்வ சிலைகளுக்கு முன்னால் பணிபுரிந்து இஸ்ரேல் வீட்டாரை பாவத்தில் விழ வைத்தால் நான் என் கையை அவர்களுக்கு எதிராய் ஓங்கியுள்ளேன். அவர்கள் தங்கள் குற்றவழியை தாங்களே சுமப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் குருக்களைப் போல என் அருகில் வந்து திருப்பணி புரியவோ என் தூய பொருள்களை எதன் அருகிலாவது வரவோ கூடாது. அவர்கள் தங்கள் வெட்கக்கேட்டையும் தாங்கள் செய்த அருவருப்பான செயல்களின் விளைவையும் சுமப்பர். ஆயினும் நான் அவர்களுக்கு கோவிலை கண்காணிக்கும் பொறுப்பையும் அதில் ஆற்ற வேண்டிய அனைத்து பணிகளை செய்யும் பொறுப்பையும் கொடுப்பேன். குருக்கள். ஆனால் லேவியர்களில் சாதோக்கின் வழியினரான குருக்கள் இஸ்ரேல் என்னை விட்டு வழிதவறி போன போது என் தூயகத்தை கண்காணித்து வந்தனர். எனவே அவர்கள் என் அருகில் வந்து திருப்பணி புரிய வேண்டும். அவர்கள் கொழுப்பு மற்றும் இரத்த பலிகளை எனக்கு செலுத்த என் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் மட்டுமே என் தூயகத்தினுள் நுழையலாம். அவர்கள் மட்டுமே என் மேசை அருகில் வந்து என் முன்னிலையில் திருப்பணி புரிந்து சடங்குகள் நிறைவேற்றலாம். அவர்கள் உள்முற்றத்தின் வாயில் வழி நுழைகையில் நாற்பட்டு ஆடை அணிய வேண்டும். அவர்கள் உள்முற்றத்தின் வாயிலிலோ கோவிலிலோ திருப்பணி புரிகையில் கம்பளி ஆடைகளை அணியலாகாது. அவர்கள் தலையில் நாற்பட்டு தலைப்பாகையும் இடையில் நாற்பட்டு உள்ளாடைகளும் அணிய வேண்டும். வியர்வை வருவிக்கும் எதையும் அணியலாகாது. அவர்கள் வெளிமுற்றத்தில் மக்களிடம் செல்கையில் திருப்பணி புரிகையில் அணிந்த ஆடைகளை கலற்றி அவற்றை தூயக அறைகளில் வைத்துவிட்டு வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆடைகள் வழியாக தூய்மை மக்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்ய வேண்டும். அவர்கள் தலையை மழிக்கவோ நீளமுடி வளர்க்கவோ வேண்டாம். தலைமுடியை கத்தரித்து கொள்ளட்டும். உள்முற்றத்தில் நுழைகையில் எக்குருவும் திராட்சை மது அருந்தலாகாது. எந்த குருவும் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்ற மங்கையையோ மணமுடித்தலாகாது. ஆனால் இஸ்ரேல் இனத்து கன்னி பெண்ணையோ குருவின் கைம்பெண்ணையோ மட்டுமே மணமுடிக்கலாம். தூய்மையானவற்றையும் பொதுவானவற்றையும் பிரித்தறியவும் தீட்டானதையும் தீட்டற்றதையும் பகுத்தறியவும் அவர்களின் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வழக்குகளில் குருக்களே நடுவராயிருந்து என் நீதி தீர்ப்புகளுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்க வேண்டும். அவர்களின் சட்டங்களையும் நியமங்களையும் என் எல்லா குறிப்பிட்ட திருநாள்களிலும் கடைபிடிக்க வேண்டும். என் ஓய்வு நாள்களை தூய்மையாய் கொள்ள வேண்டும். இறந்த உடலின் அருகில் குரு சென்று தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது. ஆயினும் இறந்தவர் தம் தந்தையாகவோ தாயாகவோ மகனாகவோ மகளாகவோ சகோதரனாகவோ திருமணமாகாத சகோதரியாகவோ இருந்தால் மட்டும் அவர் இவ்வாறு செய்யலாம். அதன் பின் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அவர் 7 நாள்கள் காத்திருக்க வேண்டும். அவர் தூயகத்தில் பணியாற்ற அதன் உள்முற்றத்தில் நுழையும் நாளில் பாவம் போக்கும் பலியை தமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். குருக்களுக்கு நானே உரிமை சொத்து. அவர்களுக்கு இஸ்ரேலில் யாதொரு சொத்தும் தர வேண்டாம். நானே அவர்களின் உடைமை. அவர்கள் தானிய படையல், பாவம் போக்கும் பலி இறைச்சி, குற்ற நீக்க பலி இறைச்சி ஆகியவற்றை உண்பர். இஸ்ரேலில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் குருக்களுக்கு சொந்தமாகும். உங்கள் முதற்கனிகளில் சிறந்தவையும் உங்கள் சிறப்பு காணிக்கைகளில் உன்னதமானவையாவும் குருக்களுக்கே சொந்தம். நீங்கள் உங்கள் வீட்டு உணவில் முதல் பாகத்தை குருக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்கள் வீட்டில் இறையாசி தங்கும். குருக்கள் பறவைகளிலோ விலங்குகளிலோ தானாய் இறந்தவற்றையும் காட்டு விலங்குகளால் பீறப்பட்டவற்றையும் உண்ணலாகாது.